சிறுமியை சீரழித்து போக்சோ வழக்கில் சிக்கி குண்டர் சட்டத்தில் கைதான ஒரு காமுகனை நீதிமன்றம் ஜாமீன் கொடுப்பதற்கு முன்பாகவே விடுதலை செய்திருக்கிறது ஸ்டாலின் அரசின் சிறைத்துறை. பொதுவாக ஒரு கைதி சிறையிலிருந்து தப்ப வேண்டுமென்றால் பல நாட்கள் பிளான் செய்து சிறை அறைக்குள் குழியெல்லாம் தோண்டி 10-15 பேரை கூட்டு சேர்த்து கொண்டு மிகவும் சிரமப்பட்டு தப்பிப்பதை சினிமாக்களில் பார்த்திருப்போம். ஆனால் பேரூரணி சிறையில் இருந்த ஒரு காமுகன் ஜாமீன் கிடைக்காமலேயே கிடைத்துவிட்டது என பொய் சொல்லி சிறை அதிகாரிகளுக்கு விபூதி அடித்து சிறையிலிருந்து எஸ்கேப் ஆகி இருக்கிறான். எந்த ஆவணமும் இல்லாமல், நீதிமன்ற உத்தரவு எதுவும் இல்லாமல் ராஜ மரியாதையுடன் காவலர்களே கைதியை தப்ப வைத்திருக்கின்றனர். இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி கிருபாநகர் முதல் தெருவை சேர்ந்த ராகுல் என்ற இளைஞர் கடந்த மார்ச் மாதம் போக்சோ வழக்கில் கைதானார். அவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருந்ததால் குண்டர் சட்டம் பாய்ந்தது. பேரூரணியில் உள்ள மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்ட ராகுல் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை நவம்பர் 15ஆம் தேதியன்று நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நவம்பர் 15 அன்று பேரூரணி சிறைக்கு ஒரு போன் கால் வந்துள்ளது. அதில் பேசிய நபர் தான் பாளையங்கோட்டை மத்திய சிறையிலிருந்து பேசுவதாகவும் ராகுலுக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துவிட்டது என்றும் உடனே அவரை விடுவிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நீதிமன்றத்திலிருந்து ஜாமீன் கொடுத்ததற்கான ஆவணங்கள் வரும் முன்னரே பேரூரணி மாவட்ட சிறையில் இருந்த அதிகாரிகள் ராகுலை விடுதலை செய்துள்ளனர். விடுதலையான காமுகன் ராகுல் சுதந்திரமாக வீட்டிற்கு சென்றுள்ளான். ராகுல் விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் அவனது ஜாமீன் குறித்தான ஆவணங்கள் கிடைக்கப்பெறாததால் பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு போன் செய்து நடந்ததை கூறியுள்ளனர் பேரூரணி சிறை நிர்வாகிகள். அப்போதுதான் ராகுலுக்கு நீதிமன்றத்தில் ஜாமீனே கிடைக்கவில்லை என்கிற உண்மை தெரிய வந்துள்ளது. தற்போது ராகுலை வீட்டிற்கே சென்று மீண்டும் கைது செய்துள்ளனர். இன்னும் சிறிது நேரம் கிடைத்திருந்தால் அந்த காமுகன் எஸ்கேப் ஆகி இருப்பான். எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு போன் காலில் சிறை அதிகாரிகளை ஏமாற்றி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு லட்சணமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசின் நிர்வாகம். போக்சோ வழக்கில் கைதான குற்றவாளியை இவ்வளவு எளிமையாக ஒரு போன் கால் மூலம் ஏமாற்றி விடுதலை செய்ய முடிகிறது என்றால் இந்த அளவிற்கு ஆட்சி சீரழிந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதனை சினிமாவில் காட்சியாக வைத்தால் கூட மக்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் நிஜத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது. ஆம், நாம் நம்பவே முடியாத பல அவலங்கள் இந்த ஆட்சியில் தினமும் நடக்கிறது. காரணம், ஸ்டாலின் அரசானது கருணாநிதியின் அரசை விட மிக 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 மோசமான ஒரு கோமாளித்தனமான அரசாகவே செயல்பட்டு வருகிறது. இங்கு அனைத்து நிர்வாகமும் நிர்மூலமாக்கப்பட்டே இருக்கிறது. இந்த ஆட்சி தொடர்ந்தால் நிர்வாக கட்டமைப்பு மேலும் சீர்குலைந்து இதைவிட மோசமான அவலங்கள் நிறையவே நடக்கும். உள்ளபடியே ஸ்டாலினின் ஆட்சி இதுவரை இந்தியா பார்த்திடாத ஒரு காட்டாட்சிதான்.